Good morning students, welcome to the science class. Today started on unit 10 changes around us. So நம்ம சுற்றி நிகழும் மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். In this lesson you will study about chemical changes, factors determining chemical change and the effect of chemical change. So இந்த lessonsல நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். So first one, chemical changes. A chemical change is a permanent and irreversible change which produce a new substance. chemical change அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேதி மாற்றம் அப்படிங்கிறது பர்மனன்ட் நிரந்தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் irreversible change மீளாத்தன்மையுடையது. ப்ரொடியூஸ் ஆன் நியூ சப்ஸ்டன்ஸ் புதிய ஒரு பொருளை உருவாக்கும். இந்த மாற்றத்தை என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் வேதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ வேதி வினைகள் பிகாஸ் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் undergo a reaction to form one or more new substance. So that is called as product. ஸோ கீழே கொடுத்துருங்க பாரு, reactants gives product. ஸோ ரியாக்டன்ட் அப்படிங்கிறது வினைப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் அப்படிங்கிறது விளைபொருள். அந்த வினை வந்து உட்பட்டு நமக்கு புதுசாக ஒரு பொருள் கிடைக்கிறதா வந்து ப்ராடக்ட். தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ். டிஃபைன் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ஏ கெமிக்கல் சேஞ்சஸ் இஸ் ஏ பர்மனண்ட் அண்ட் irreversible சேஞ்ச் விச் ப்ரொடியூஸ் ஏ நியூ சப்ஸ்டன்ஸ். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்து அப்படின்னா ஃபேக்டர் டிட்டர்மினிங் கெமிக்கல் சேஞ்சஸ். அதனுடைய வேதி மாற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் வில் நாட் அக்கர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். ஃபார் எ கெமிக்கல் சேஞ்ச் டு டேக் பிளேஸ் சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆர் ரெக்யர்டு. கெமிக்கல் சேஞ்சஸ் கேன் டேக் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த வேதி மாற்றத்தை வந்து தீர்மானிக்கும் காரணிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ இயல்பான நிலையில் சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். சொல்யூஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் அப்படின்னா வினைபடு பொருள். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது கரைசல். ஸோ வினைபடு பொருளினுடைய கரைசல் தன்மையை. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம். ஃபோர்த் ஒன் ஹீட் வெப்பம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லைட் ஒளி அப்படின்னு சொல்லுவோம். தென் சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு இதனையே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். எக்ஸ்பீரியன்ஸ் மெனி ஈவெண்ட் இன் அவர் டெய்லி லைஃப் லைக் பர்னிங் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஆன் ரப்பிங் அண்ட் அயன் மெட்டீரியல்ஸ் டேர்னிங் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். ஒய் அண்ட் ஹவு திஸ் சேஞ்சஸ் ஹேப்பன். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிறோம் மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரப் பண்ணுறது, அதேமாதிரி அயன் வந்து என்னது டேர்ன் ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறுறது. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் ஆகுது அப்படின்னா திஸ் சேஞ்சஸ் ஆர் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் பை கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். அதனுடைய இயற்பியல் பண்புகளை வந்து என்ன ஆகுது மாற்றம் ஆகுது. தென் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் த நேச்சுரலி அக்கரிங் ஸ்டேட் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது 3 நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா திட திரவ வாயு நிலை, அதாவது சாலிட் லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when dry wood comes into contact with fire it burn with the help of oxygen to form carbon dioxide which is given out a smoke. ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து திடப்பொருளை வந்து நம்ம எரிக்கிறப்ப என்ன பண்ணுறோம் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எந்த ஒரு பொருள் எரியுன்னா நமக்கு என்ன வேணும் ஆக்சிஜன் தேவை. ஸோ அதை எரியிறப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா when a matchstick is rubbed on the side of matchbox a chemical reaction takes place to form heat, light and smoke. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேட்ச் பாக்ஸில் என்ன பண்ணுறோம் அந்த மேட்ச் குச்சி எடுத்து அந்த பாக்ஸில் வந்து ரப் பண்ணுறப்ப given on heat and light and also smokeும் கொடுக்குது. தென் ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when quicklime so calcium oxide comes into contact with water it form slacked lime. ஸோ அதான் என்னென்னு சொல்கிறாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுட்ட சுண்ணாம்பை வந்து என்ன பண்ணுறாங்க நீட்டு சுண்ணாம்பாக மாற்றுறாங்க. சுட்ட சுண்ணாம்பு அப்படிங்கிறது குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் ஆக்சைடு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க 1 மார்க் கொஷின்ஸ்.
அண்ட் தென் நீரற்ற சுண்ணம் ஸ்லாக்டு லைம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ வினைப்படு பொருளினுடைய கரைசல். When milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction change to the chemical reaction. Similarly, when we mix two substances in solution form, a chemical reaction takes place between them to form new substance. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு வினைப்படு பொருள் எடுத்து இன் சொல்யூஷன் ஃபார்மில் கரைசல் தன்மையில் இருக்கிறப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினைக்கு உட்படுத்தும் போது அது என்னவாக மாறுது அப்படின்னா அது ரெண்டுக்கு வினை ஏற்பட்டு புதுசாக ஒரு பொருளை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் இன் எ டெஸ்ட் டியூப். ஸோ ரெண்டு சாலிட் எடுத்து நம்ம போடுறப்ப அங்கே வந்து என்ன ஆகலை அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆகலை. டு யூ அப்சர்வ் எனி சேஞ்ச்? நோ, பிகாஸ் த ரியாக்டன்ஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஹாவ் நோ ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகலை, ரியாக்ஷன் ஆகலை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டையுமே செப்பரேட் டெஸ்ட் டியூப்பில் எடுத்து வாட்டர் ஆட் பண்ணி சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நவ் யூ டிசால்வ் த சேம் ரியாக்டன்ட் இன் த வாட்டர் இன் செப்பரேட் டெஸ்ட் டியூப் அண்ட் மிக்ஸ் போத் த சொல்யூஷன். ஸோ அது ரெண்டையுமே செப்பரேட்டாக வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரே டெஸ்ட் டியூப்பில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். வாட் யூ அப்சர்வ்? ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ரியாக்ட் வித் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் டு ஃபார்ம் ஒயிட் precipitate. ஸோ என்ன ஆகுது, வெள்ளை கலரில் வீழ்படிவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட் precipitate ஆஃப் சில்வர் குளோரைடு. ஸோ அந்த சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய அந்த குளோரினும் சில்வர் நைட்ரேட்டில் இருக்கிற ஒரு சில்வரும் ரெண்டு ரியாக்ட் என்ன ஆயிடுச்சு, சில்வர் குளோரைடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அண்ட் சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. From the above reaction, we infer that some chemical reaction processed only in the solution form, not in solid form. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு சில வினைகள் வந்து என்னது சாலிட் ஸ்டேட்டில் வந்து ரியாக்ட் ஆகாது, அதனால் அதை சொல்யூஷன் கரைசலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்சியல் ஃபார் அவர் லிவிங். ஸோ இது நமக்கு தெரியும், நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு இம்பார்ட்டனாக எலக்ட்ரிசிட்டி இருக்குது. வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங், லைட்னிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன் எக்ஸட்ரா. தென் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. டு யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ்டு டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. So many chemical reactions which takes place with the help of electricity are industrially very important. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா as you know water is made up of hydrogen and oxygen molecules. நமக்கு தெரியும் வாட்டர் அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா H2O அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. when electricity is passed through water which contain small amount of sulfuric acid, hydrogen and oxygen gas are liberated. ஸோ அந்த வாட்டரில் வந்து என்ன பண்ணுறோம், சம் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு அது வழியாக என்ன பண்ணுறோம், மின்சாரத்தை வந்து பாஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸாகவும் ஆக்சிஜன் கேஸாக ரெண்டுமே லிபரேட் ஆகுது, வெளியேற்றப்படுது. சிமிலர்லி a concentrated solutions of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is an important reaction to produce chlorine industrially. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, குளோரினை வந்து இண்டஸ்ட்ரியில் பிரிக்கிறாங்க. தென் thus we can conclude that some chemical reactions processed only by the passage of electricity and such reactions are called electrochemical reactions or electrolysis. ஸோ வேதி வினைகள் அல்லது எலக்ட்ராலிசிஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டியூனோ பாருங்கள், the term electrolysis was introduced by Michel Faraday in 19th century. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்க. ஸோ எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிறத வந்து யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மிச்சல் ஃபாரடே அப்படிங்கிறவர். ஸோ the word of electrolysis is company of two terms
ஸோ 2 டேர்ம் வந்து கம்பைன் ஆகி தான் வந்து இந்த எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அண்டு லைசிஸ். ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான்ங்கிறது மின்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லைசிஸ் மீன்ஸ் டீகம்போஷன். டீகம்போஷன் அப்படிங்கிறது பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்க. ஸோ த எலக்ட்ராலிசிஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 terms. One is electron, another one is lysis. So electron means electricity, related to electricity, and lys அப்படிங்கிறது decomposition. Then so the next ones பார்த்தா அப்படின்னா heat, வெப்பம் மூலம் நிகழும் வேதி மாற்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். Food is important for our survival and also for the survival of many other living being. ஸோ இது தேவை கண்டிப்பாக. ஏன்னா இருக்கக்கூடிய ஆல் லிவிங் திங்ஸுக்கு என்ன வேணும்? ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்டு யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? ஷி பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் கிரேவி பை ஹீட்டிங் தெம் ஓவர் ஸ்டவ். ஸோ நம்ம வீட்டில் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட் மேக் பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆன் ஹீட். when heat is given, some chemical reaction takes place to convert the raw food uncooked items into cooked one. ஸோ raw food அப்படிங்கிறது uncooked food அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது குக் பண்ணாமல் இருக்கிறது, அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரா ஃபுட்டாக இருக்கிறது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் மூலிமா குக்குடு ஃபுட்டாக மாற்றுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் as ஹீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் திஸ் by conducting a reaction in your laboratory. ஸோ நம்மளுடைய லேப் மூலிமா வந்து ஒரு ரியாக்ஷன்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோட்டுன்னு ஒன்று பாருங்கள். A chemical reactions accompanying evolutions of heat are called exothermic reaction, whereas chemical reaction which involve absorption of heat are called endothermic reactions. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக், அதாவது வெப்ப உமிழ்வினை, வெப்ப கொள்வினை அப்படிம்பாங்க. எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிறது வெப்பத்தை வெளியிடுறது, உமிழ் பண்ணுறது. எண்டோதெர்மிக் அப்படிங்கிறது வெப்பத்தை வாங்கிக்கிறது, வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேதிவினையின் போது வந்து வெப்பம் வெளியேற்றப்பட்டால் அவ்வினை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? வெப்ப உமிழ்வினை, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். த எவல்யூஷன்ஸ் ஆஃப் ஹீட் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு வேதிவினையில் நடக்கிறப்ப என்ன ஆகுது? ஹீட்டை வெளியேற்றுது. தென் whereas chemical reaction which involve absorption of heat are called endothermic reaction. அந்த வேதிவினை நடக்கிறப்ப வெப்பத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்க? வெப்ப கொள்வினை. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்க. இது 2 மார்க் கொஸ்டின். தென் ஸோ லெபார்ட்டரியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் a small amount of lead nitrate in dry test tube and heat it generally over a flame. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து என்ன பண்ணுறோம்? லெட் நைட்ரேட்டை எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணுறோம். ஸோ அதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் கிராக்கிங் சவுண்ட் அண்டு எவல்யூஷன்ஸ் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ட் கேஸ். ஸோ அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன் இண்டஸ்ட்ரியல் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் குயிக் லைம். ஸோ கால்சியம் ஆக்சைடை இது பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறப்ப கால்சியம் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி. These reactions are called thermochemical reactions or thermolysis. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிங்க. Some chemical reaction can be achieved by a supply of heat only. These reactions are called thermochemical reaction. வெப்ப வேதிவினை. தெர்மோ அப்படின்னா வெப்பம், கெமிக்கல் ரியாக்ஷன் வெப்ப வேதிவினை, ஆர் தெர்மாலிசிஸ் வெப்பச்சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் டூ யூ நோ பாருங்கள். limestone is a raw material for quicklime, slacked and cement. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ limestone உடைய raw material for quicklime, slacked lime and cement. Then so the next ones பார்த்தா அப்படின்னா light, ஒளி. So that is also the importance of our life. Then what will happen if there is no sunlight? All the living organism will be affected and there will be no food for the survey. It is not it. Then sunlight is important not only for us but also for plants. So plant க்கு வந்து sunlight தேவை,
as you know photosynthesis. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. அதில் வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன், உருவாக்குறது. ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒளி, சிந்தசிஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது. ஃபோட்டோ சிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் எ ப்ராசஸ் இன் த விச் லைட் எனர்ஜி from the sun is used by the plant to prepare starch from carbon dioxide and water. The sunlight induces the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. Thus chemical reaction induced by light are called photochemical reaction. Photochemical reaction அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ட் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் ஆர் லீஃப் வந்து என்னென்ன க்ரீன் கலரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரீன் லீஃப் வந்து அப்சர்வ் ஏ சன்லைட். இதே மாதிரி அதனுடைய ரூட் வந்து என்ன பண்ணோம், வாட்டர் அப்சர்வ் பண்ணி போகிறப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வந்து ரியாக்ட் ஆகிறப்ப இட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் ஸ்டார்ச். ஸோ அந்த ஸ்டார்ச் தான் வந்து அந்த பிளான்ட்ஸுக்கு ஃபுட்டை கொடுக்குது. தென் டு யூ நோ பாருங்கள், த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன். ஸோ நம்மளுடைய அட்மாஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன் மாலிகுல்ஸ் இன் த ஸ்ட்ரெட்டோஸ்பியர் இன் மாலிகுலர் ஆக்சிஜன் அண்டு அட்டாமிக் ஆக்சிஜன். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி என்ன பண்ணுது, மாலிகுலர் ஆக்சிஜனாகவும் அட்டாமிக் ஆக்சிஜனாகவும் செப்பரேட் பண்ணிடுது. திஸ் அட்டாமிக் ஆக்சிஜன் அகைன் கம்பைன்ஸ் வித் மாலிகுலர் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஓசோன். மறுபடியும் என்ன ஆகுது, ஓசோனாக அகைன் ஃபார்ம் ஆயிடுது. தென் மோட்டு நண்பர், த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இஸ் எ பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி விச் டீல்ஸ் வித் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லைட். ஸோ ஃபோட்டோ அப்படின்னா லைட்டுன்னு தான் மீனிங், சரிங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் லைட்டை பற்றினோட கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி அந்த டீட்டெயிலாக நம்ம இந்த ஃபோட்டோ கெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட், த லாஸ்ட் ஒன், வினைவேக மாற்றி. சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்ட் பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் warm water after a heavy meal. Do you know why? This is because the warm water makes digestion faster. Likewise, in the industries, some chemical substances are used to speed up chemical reaction. Then, so warm water அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து இந்த ஓம நீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ நம்ம நிறையா ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ஆகாத இருக்கிறப்ப நம்ம அது கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சம் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் கேட்டலிஸ்ட். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த மெட்டாலிக் அயான் இஸ் யூஸ்டு எ கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அம்மோனியா யூஸிங் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் முறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மோனியாவை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மோனியாவை தயாரிக்கிறப்ப மெட்டாலிக் அயன் இரும்பு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, வினைவேக மாற்றியா. திஸ் அம்மோனியா இஸ் எ பேசிக் மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் யூரியா அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இதிலேருந்து வரக்கூடியதை என்ன பண்ணுறோம், யூரியாவை இது பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. இன் வனஸ்பதி கீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபைனலி டிவைடிங் நிக்கல் இஸ் யூஸ்டு ஆஸ் எ கேட்டலிஸ்ட். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த டால்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, நிக்கலை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கேட்டலிஸ்ட் அண்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ், அந்த வினைவேக மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பார்த்ததை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.